வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு பறவையை பற்றி தெரிஞ்சுக்க காத்துட்ருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பறவை எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இரவில் சஞ்சரிக்கக்கூடிய பறவைகளில் முக்கியமான ஒன்றா இது இருக்குது. அது என்ன பறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 200 வகை பறவைகளில் ஒன்றை குறிக்கக்கூடிய இரவு நேரத்தில் திரிகின்ற ஆந்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆந்தைகள் பெரும்பாலும் சிறிய பாலூட்டிகள், பூச்சிகள் மற்றும் ஏனைய பறவைகளையெல்லாம் வேட்டையாடும். இருட்டிலும் மங்குன அந்தி வெளிச்சத்திலும் வேட்டையாடி வாழ்கின்ற ஆந்தைகள் பல பொருத்தங்களை கொண்டிருக்கிறது. அவை பரந்த கண்மணிகள் கொண்ட பெருவிழிகள் இருளை துளைத்து நெடுதூரம் பார்க்கும். பகல் வெளிச்சத்தில் ஆந்தைகளுக்கு கண் கூசும். அரவம் செய்யாமல் பறந்து வந்து இரைகளின் மேல் பாய்வதற்கு ஏற்றவாறு பறக்கும் போதே ஒலியே கேட்பதில்லை. மேலும் இரையை பிடித்து கூரிய பெரு நகங்கள் வாய்ந்த இறுகப்பற்றும் கால்களும் தசை கிழிக்கும் வளைந்த அலகும் இதற்கு உண்டு. வண்டு முதலிய பூச்சிகளும் பல்லி, எலி போன்ற சிறு பிராணிகளும் ஆந்தைகளின் முக்கிய உணவு. எலிகளை கொன்று ஒழிப்பதில் இப்பறவைகள் நமக்கு அனுகூலமாகவே இருக்கின்றன. ஆந்தைகள் தூரப்பார்வை கொண்டவை. அவற்றின் கண்களுக்கு சில அங்குலங்கள் தூரத்தில் உள்ளவற்றை மட்டுமே தெளிவாக பார்க்க முடியும். ஆனாலும் அவற்றின் பார்வை விசேஷமாக மங்கலான வெளிச்சத்தில் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. அவற்றின் கண்கள் அவற்றுக்குரிய குழிகளில் நிலையாக பொருத்தப்பட்டுள்ளதால் இதனுடைய பார்வை திசையை மாற்றுவதற்கு தலை முழுவதையும் திருப்ப வேண்டியுள்ளது. இது தனது தலையை இரு திசைகளிலும் 270 டிகிரி வரை திருப்ப வல்லது. ஆனால் உடலை சற்றும் அசைக்காது. தலையை சுற்றி திருப்பி பின்பக்கம் பார்க்கும் சக்தி ஆந்தைகளுக்கு உண்டு. இரவில் இவற்றின் குரல் அச்சமும் வெறுப்பும் தருகின்றதால் இதனை அபசகுனம் என்று எண்ணுவதாலும் ஆந்தைகளை பெரிதாக விரும்புவதில்லை. நாளெல்லாம் ஆந்தைகள் இலை மரபிலோ மரப்பொந்துகளிலோ குகைகளிலோ ஒளிந்து உறங்குகின்றன. இருட்டு ஆனதும் வேட்டையாட புறப்படுகின்றன. இது தோட்டங்களிலும் மனிதர்களின் இருப்பிடங்கள் அடுத்தும் சாதாரணமாக குடிகொள்ளும். ஆந்தைகளுக்கு 3 இமைகள் இருக்கின்றன. என்ன, 3 இமைகளா? ஆமாம். ஒன்று சிமிட்டுவதற்கும், மற்றொன்று தூங்குவதற்கும், மூன்றாவது கண்ணை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கும் பயன்படுகிறது. ஆந்தைகளுக்கு பற்கள் கிடையாது. சிறிய இரையை முழுங்கினாலும் செரிக்க முடியாத எலும்பு மற்றும் ரோமங்களை உருண்டையாக கக்கிவிடும். அண்டார்டிகா தவிர உலகின் அனைத்து பகுதிகளிலும் ஆந்தைகள் வாழ்கின்றன. சுற்றுச்சூழலின் சமநிலையை பேண இவை பெரிதும் உதவுகின்றன. இந்த பறவை விவசாயிகளின் நண்பனாக கருதப்படுகிறது. ஆந்தை எழுப்பும் ஒலி அலறல் என்று தமிழ் மரபில் அழைக்கப்படுகின்றது. ஆந்தைகள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும், இணையை ஈர்க்கவும், ஆபத்தை எச்சரிக்கவும் இந்த ஒலிகளை பயன்படுத்துகின்றன. ஆந்தை ஒலியின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், ஆண் ஆந்தைகள் தங்கள் எல்லையை குறிக்கவும், பெண் ஆந்தைகளை கவரவும் ஹூ ஹூ என்று ஒலியை எழுப்புகின்றன. ஆபத்து காலங்களில் மற்ற ஆந்தைகளுக்கு எச்சரிக்கை விடுக்க உரத்த கூச்சல்களை எழுப்புகின்றன. குஞ்சுகளுடன் தொடர்பில் இருக்க குறைந்த அதிர்வெண் ஒலிகளை பயன்படுத்துகின்றன. கூகை மற்றும் ஆந்தை ஆகிய இரண்டும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என்றாலும் அவை வெவ்வேறு வகை பறவைகளாகும். ஆந்தை என்பது பொதுவான பெயராகும். கூகை என்பது ஆந்தையின் ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்கும். இவற்றிற்கிடையேயான முக்கிய வேறுபாடுகள் என்னவென்றால், ஆந்தையின் தலையில் பூனை அதுபோல நீட்டிக்கொண்டிருக்கும் இறகுகள் இருக்கும். ஆனால் கூகைக்கு தலையில் அத்தகைய நீட்சிகள் இருக்காது. கூகையின் முகம் இதே வடிவத்தில் தட்டையாகவும் நிறம் வெளிரியும் காணப்படும். பெரும்பாலான ஆந்தைகள் பகலில் மரப்பொந்துகளில் பதுங்கி வாழும். மாறாக கூகைக்கு பகலில் தெளிவாக பார்க்க முடியாது. காகங்கள் கூகையை கண்டால் பகலில் விரட்டி தாக்கும். கூகை இரவில் மட்டுமே வெளியில் வந்து வேட்டையாடும். ஆந்தைகள் ஊ என ஊளையிடுவது போல ஒலி எழுப்பும். ஆனால் கூகை கூ கூ என உரத்த மற்றும் கரகரப்பான ஒலிகளை எழுப்பும். தமிழில் கூகையின் கூக்குரல் சகுன பறவையாகவும் மரணம் அல்லது துரதிர்ஷ்டத்தை குறிக்கும் என நம்பப்பட்டு வருகின்றது. ஆந்தை மற்றும் கோட்டான் ஆகிய இரண்டும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை. தமிழில் ஆந்தையை பொதுவாக குறிக்கும் அதே வேளையில் கோட்டான் என்பது பெரிய உருவமும் தலையில் கொம்பு போன்ற இறகுகளை கொண்ட ஒரு குறிப்பிட்ட ஆந்தை வகையை குறிக்கின்றது. ஆந்தையை விட உடலால் பெரியவை மற்றும் கம்பீரமான தோற்றம் கொண்டவை. தலையின் மேற்பகுதியில்
கொம்புகள் போன்ற அல்லது காதுகள் போன்ற நீண்ட இறகுகள் காணப்படும். அடர்ந்த மரங்கள், பாறை இடுக்குகள் மற்றும் இடுகாடு போன்ற அமைதியான பகுதிகளில் வாழும். மிக கடுமையான உரத்த அலறல் போன்ற குரல் எழுப்பும். ஆந்தை கோட்டானை விட அளவில் சிறியவை. தலை உருண்டையாக இருக்கும். தலையில் கொம்பு போன்ற இறகுகள் இருக்காது. தட்டை முகம் மற்றும் பெரிய கண்கள் இவற்றின் சிறப்பம்சம். மனிதர்கள் வாழும் பகுதி, கிராமத்து மரங்கள், பழமையான வீடுகள் மற்றும் பண்ணைகளில் அதிகம் காணப்படும். மென்மையான ரீங்காரம் அல்லது கூ என்ற சத்தம் எழுப்பும். இரண்டுக்கும் பொதுவானவை, இரண்டும் இரவு நேரங்களில் மட்டுமே சுறுசுறுப்பாக இயங்கும் பறவைகள், அதாவது நைட் பிரெடேட்டர்ஸ். எலிகள், பூச்சிகள் மற்றும் சிறு பாம்புகள் உணவாக உட்கொண்டு விவசாயிகளுக்கு உதவுகின்றன. ஆந்தைகள் பறக்கும்போது இறக்கைகளிலிருந்து ஒளி எழாததன் ரகசியம் மற்றும் அவற்றின் சிறப்பு அம்சங்களை தெரிந்து கொள்வோமா? ஆந்தையின் இறகுகள் அவற்றின் அமைதியான பறக்கும் திறனுக்கும் சிறந்த ஒலி உணர்திறனுக்கும் ஏற்ப பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆந்தையின் இறகுகள் அவற்றின் அமைதியான பறக்கும் திறனுக்கும் சிறந்த ஒலி உணர்திறனுக்கும் ஏற்ப பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆந்தையின் இறக்கைகளில் உள்ள விளிம்புகள் காற்று செல்லும்போது ஏற்படும் சத்தத்தை குறைத்து இரையை எளிதாக நெருங்க உதவுகிறது. மற்ற பறவைகளைப் போலன்றி ஆந்தையின் இறகுகள் மிகவும் மென்மையாகவும் வெல்வெட் போன்றும் இருக்கும். இது காற்றில் உராய்வதை தடுத்து சத்தம் எழுப்பாமல் பறக்க உதவுகிறது. முகத்தை சுற்றி வட்டு வடிவில் அமைந்திருக்கும் இறகுகள் ரேடியோ ஆண்டனா போல செயல்பட்டு சிறிய ஒலிகளை ஆந்தையின் காதுகளுக்கு நேர்த்தியாக கொண்டு சேர்க்கின்றன. பெரும்பாலான ஆந்தைகளின் கால்கள் மற்றும் விரல்கள் வரை அடர்த்தியான இறகுகள் உள்ளன. இது வேட்டையாடும் போது சத்தத்தை குறைப்பதோடு குளிரில் இருந்தும் பாதுகாக்கிறது. என்ன, ஆந்தை, கோட்டான், கூகை இவற்றை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? அடுத்த வாரம் வேறு ஒரு பறவையை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி.